பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். தமிழக இளைஞர்களை பெரிதும் கவரும் வகையில் அமைந்துள்ள இந்த அறிக்கையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்கிற பிரம்மாண்ட அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும் வகையில் 40,000 ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்படுவர் என்றும், படித்த 1.30 கோடி இளைஞர்களில் முதற்கட்டமாக 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை உறுதி செய்யப்படும் என்றும் அதில் அதிரடியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவம் மற்றும் மின்வாரியம் உள்ளிட்ட அரசு துறைகள் மட்டுமின்றி தனியார் துறைகளின் பங்களிப்போடும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அந்த அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கல்வி பயின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவதே முதன்மையான நோக்கம் என தெரிவித்துள்ள பாமகவின் இந்த தேர்தல் அறிக்கையானது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த மெகா அறிவிப்புகள் தற்போது சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பகிரப்பட்டு வருகின்றன.